அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரகங்களினுடைய ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு அசைவும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சில நேரங்களில் நன்மையாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் தீமையாகவும் இருக்கலாம். அதில் 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு வகைகளில் வெவ்வேறு விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்கு அது அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு அது துரதிர்ஷ்டத்தை தரும். அந்த வகையில் நிகழவிருக்கும் இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது, அதாவது கிரகங்களினுடைய சஞ்சாரம், பெயர்ச்சி, கூட்டணி, பார்வை, இவை அனைத்தையும் வச்சு பார்க்கும்போது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, காதல் நிலவரம், பொருளாதாரம், நிதி நிலைமை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்வி, ஆரோக்கியம், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் அதில் சில பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. எந்த ஒரு நிகழ்வாக, காரியமாக, செயலாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் வீணடிக்க கூடாது. அன்றன்று செய்ய வேண்டிய வேலையை அன்றைக்கே முடிச்சு விடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய வேலைக்கும் நல்லது. வியாபாரத்துலேயும் சரி, வேலையிலையும் சரி முழு கவனம் இருக்கணுங்க. ஆரோக்கியத்திலையும் முழு கவனத்தை செலுத்த பாருங்க. வெளி இடங்களில் அதிகம் சாப்பிட வேண்டாம். ஆரோக்கியம் இல்லாத உணவு பண்டங்களையும் சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய பிரச்சனையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்க செஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. பெரியவர்களுடைய பேச்சு அலட்சியப்படுத்த வேண்டாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலர் தலைகுனிந்து வாழக்கூடிய சூழலை இக்காலம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்துலையும் சரி நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள். தேவையில்லாமல் உறவுகளோடு அதிகம் நெருங்கி பழக வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. குழந்தைகளோடு கொஞ்சம் நேரத்தை அதிகமாக செலவு செய்கிறது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு அதிகமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒரு புது ஆடையை அணிந்து கொண்டாலும் அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவர்கள் முன்பு ஆடம்பரத்தை காண்பிக்கிறதுல தான் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். ஆனால் இதன் மூலமாக நிறைய கண் திருஷ்டி விழவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க. அதே மாதிரி வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிறைய நன்மைகள் நடைபெற்றாலும் உங்களுடைய அலட்சியத்தால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா
நீங்கள் அடக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடக்கத்தை தாண்டி எல்லை மீறுபவர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதனால் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. மேலும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு வந்து விடுவீங்க. எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை கடமைகளை செய்ய துவங்குங்க. ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியங்க. எதுவாக இருந்தாலும் நேர்வழியில் நடக்கணும். பொய் சொல்லக்கூடாது, குறுக்கு வழியில் செல்லக்கூடாது. அடுத்தவர்களுடைய லாபத்தையும் அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவியையும் நீங்கள் தட்டி பறிக்கக்கூடாது. சிந்தனையில் எப்போதுமே தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவர்கள் பேச்சில் மனம் குழப்பி எந்த முடிவையும் எடுக்காதீங்க. உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீண்ட நாள் பண பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடப்படுவீங்க. வராது அப்படின்னு நினச்ச பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று. வீணான அலைச்சல் ஏற்படும். அப்படி இல்லைன்னா அலைச்சலுக்கு உண்டான ஆதாயமோ ஊதியமோ உங்களுக்கு கிடைக்காது. அதே சமயம் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது நீங்கள் எதிர்பார்ப்பது போல நடக்காதுங்க. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சூழல் மாறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது முக்கியமான ஒன்று. முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தினருடன் மூத்தவர்களுடன் ஆலோசித்து அதற்கு பின்பு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது, புதன் இணைவது ஆகியவை சின்ன சின்ன நெருக்கடிகளை போக்கும் அளவுக்கு திருப்தியான வருமானத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு எக்காரணத்தை கொண்டும் வீண் போகாது. நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. அதே சமயம் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட விதத்தில் ஒரு சில கிரகத்தால் துலாம் ராசியினருக்கு மனக்கவலை அப்படி இல்லைன்னா அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியானதாகவும் இருக்க பெறலாம். குடும்பத்திற்கு தேவையான எல்லா செலவுகளையுமே செய்வீங்க. ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் இருக்க பெறுகிறது. நல்ல செய்திகளையும் கிடைக்கப்பெறுவீங்க. மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ரொம்பவும் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நினைச்ச உடனேயே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியங்க. சில விஷயங்கள் முயற்சி செய்து திட்டமிட்டாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். இருந்தாலும் அவசரப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சது மாதிரி நடக்கலாம். இருப்பினும் உங்களுடைய அவசரமோ அலட்சியமோ நீங்கள் நினைச்சபடி நடக்க விடாமலும் தடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க. அதிலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அதனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியங்க. செலவுகளை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் செலவுகள் விஷயத்தில் நீங்கள் அலட்சியத்தோடு இருக்கக்கூடாது. அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள பாருங்க. தேவையில்லாத செலவுகள் ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில நெருக்கடிகள்
பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். அதே மாதிரி உடல் நலம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகளையும் மற்றொருவரும் உண்டு பண்ணலாம். அப்படிங்கிறதுனால உடல் நலம் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம்.